கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சங்கீதம் 77 அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமான அவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? என் பலவீனத்தில் எனக்குள்ளே நான் பேசுகிறேன் என்று பேச விரும்புகிறேன். அது என் பலவீனம். எது உன் பலவீனம்? நிறைய பேர் அவங்க பலவீனத்தில் அவங்களுக்குள்ளேயே பேசுகிறாங்களாம். என்ன பேசுகிறாங்க தெரியுமா? ஆண்டவர் என்னை நித்திய காலமாக தள்ளி விட்டுட்டாரா? அடுத்து என்ன பேசுகிறாங்க தெரியுமா? அவர் இனி ஒருபோது எனக்கு தயவு செய்ய மாட்டாரா? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டா? வாக்குத்தத்தமானது தலைமுறையாய் ஒளிந்து போயிட்டானெல்லாம் தாம் பலவீனத்தில் இந்த சங்கீதக்காரன் பேசுகிறான். இந்த சங்கீதக்காரனை போல நிறைய பேர் வீட்டுக்குள்ள இருந்து நிறைய பேர் பேசுறீங்க. என்ன தெரியுமா? என் வாழ்க்கை இப்படியே போயிருமா? நான் செத்து போயிடுவேனா? எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையாதா? இவ்வளவு நாள் காத்திருக்கிறேனேன்னு சொல்லி தன் பலவீனத்தில் நிறைய காரியத்தை உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கிறீங்க. ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டுக்காரு, அவருக்கு நான் ஜெபம் பண்ணா கேட்காது அப்படின்னு எல்லாம் உன் பலவீனத்தில் இஷ்டத்துக்கு நீ பேசிக்கிட்டு இருக்கிற. ஆனால் அந்த பலவீனத்தில் நீ பேசுகிறது அவருக்கு கேட்காம இல்லை. நீ எதெல்லாம் கேள்வியாய் அவரிடத்திலே கேட்டையோ அதையெல்லாம் ஆச்சரியக்குறியாக அவர் வருவார். நீ கேள்வியாக அவரிடத்திலே போகலாம், ஆனால் பதிலாக இயேசு உன்னை தேடி இந்த நேரத்தில் வந்துகிட்டு இருக்கிறாரு. அதனால உன்னை பார்த்து இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஷபாரபா லபா. ஓ, கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி நடக்குது? எதனால் இப்படி இருக்குது? தேவன் ஏன் என் ஜெபத்துக்கு பதில் தரலை? அவனுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்காரு, இவளுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரு. என் விஷயத்துக்கு மட்டும் ஏன் அமைதியாக இருக்கிறாரு? நான் உபவாசம் இருந்துட்டேன், நான் பட்டினி கடந்துட்டேன், நான் போராடி பார்த்துட்டேன், எனக்கு பதில் வரலை, எனக்கு சுகம் வரலை, எனக்கு விடுதலை வரலை, எனக்கு அற்புதம் வரலைன்னு சொல்லி அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு வாழ்க்கையில விரக்தியோடு இதை நீ பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் இந்த மாதம் வந்து கொண்டிருக்கிறது. நீ மனசுல புலம்புனதெல்லாம் பிரதருக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறையா? இருதயங்களை ஆராய்ந்து ஆழங்களை அறிகிற ஆவியானவர் இன்னைக்கு உன் கட்டுகளை உடைத்து உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வாராக. நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் பலவீனத்தில் பேசின காரியங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றி இந்த பிள்ளைகளுக்கு பலப்படுத்துகிற வார்த்தைகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.